வணக்கம். மாலை முரசு நேயர்களுக்கு ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஓணம் பண்டிகை இன்று கோலாகலம். வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு பொதுமக்கள் கொண்டாட்டம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு தனியார் கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம் பண்டிகை. ஏராளமான மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி உற்சாகம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள தனியார் கல்லூரியில் களை கட்டிய ஓணம் பண்டிகை. பிரம்மாண்ட அத்தப்பூ கோலமிட்டும் பாரம்பரிய உடையில் ஆடி பாடியும் மாணவிகள் உற்சாகம். ஓணம் பண்டிகையையொட்டி வயநாடு மாவட்டத்தில் சுமார் 25,000 சதுர அடியில் பிரம்மாண்ட அத்தப்பூ கோலம். பிரமிக்க வைக்கும் ட்ரோன் காட்சி. நாடு முழுவதும் மிலாது நபி பண்டிகை இன்று கோலாகல கொண்டாட்டம். மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு 9,000 கனஅடி நீர் திறக்குமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை ஏற்று அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு ஆணை. தாழ்தள வசதியுடன் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமை செயலகத்தில் புதிய மின்சார பேருந்தில் ஏறி ஆய்வு செய்தார் விஜய். முதலமைச்சர் விஜயை சந்தித்து பச்சை துண்டு அணிவித்து நன்றி தெரிவித்த பரந்தூர் பகுதி போராட்ட குழுவினர். முதல்வரின் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முதல்வர் மீது நாங்கள் வைத்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை என்றும் நிகழ்ச்சி. நேற்று 110 விதிக்கேடு அவர் ரத்து செய்த காரணத்தினால் நாங்கள் மனமகிழ்ந்து நேற்று அங்கே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினோம். இன்று நேரிலே எங்கள் நன்றியை உறுதியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பரந்தூர் போராட்டக்கூடிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்தோம், நன்றியை தெரிவித்தோம். முதலமைச்சர் நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம். முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் பகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய சார்பாக தெரிவித்தோம். முதல்வர் அவர்கள் இப்பொழுது ஒரு உறுதி கொடுத்தார். எப்படி விவசாய பகுதியை நான் காப்பாற்றி கொடுத்தேனோ அதே மாதிரி தேவைப்படுகிற சென்னை 2வது விமான நிலையத்தையும் உகந்த இடத்தில் விவசாயம் பாதிக்காத இடத்தில் பரிசீலிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி மீண்டும் 2வது விமான நிலையம் உருவாக்கப்படும் என்று ஒரு உறுதியை அளித்தார். எப்படி விவசாயத்தை அவர் காப்பாற்றினாரோ அதே மாதிரி தமிழகத்தையும் காப்பாற்றுவார், தமிழக தொழில்துறையும் காப்பாற்றுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றியை தமிழக முதல்வருக்கு உரித்தாக்குகிறோம். தமிழகம் முழுவதும் எத்தனை பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியும்? வெற்றி பயண திட்டம் விரிவாக்கம் குறித்து போக்குவரத்து துறை தகவல் வெளியீடு. டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரிய தனி தீர்மானம் நிறைவேற்றும். திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் என அனைத்து கட்சி ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது தீர்மானம். மாண்புமிகு பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. கடந்த கால ஆட்சிகளில் பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதில் 90% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக தங்கம் தென்னரசு பேரவையில் தகவல். 90% கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரை 48% நிலம் மட்டுமே கையகப்படுத்தியதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கம். இதுவரைக்கும் அதாவது 90% நேற்றே பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர் பலர் சொல்லியிருந்தாங்க. 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை.
பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்திய நிலத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயி கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் விவசாயிகளை பாதிக்காத வகையில் மாற்று திட்டம் கொண்டு வரப்படும் என அமைச்சர் கீர்த்தனா பதில். மாண்புமிகு உறுப்பினர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்த ஒரே அரசு தாவேக அரசுதான். தமிழ்நாடு $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய அனைவரும் துணை நிற்க வேண்டும் என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேச்சு. வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல. நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது, இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்காக அதிகமாக கவலைப்பட்டு கதறுபவர்கள் அனைவரும் G2 மாப்பிள்ளைக்கு தான் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணே G2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை கொண்டு வருகிறீர்களா என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். மேட்டூர் நீர் திறப்பு எப்போது என அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் EPS கேள்வி. சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா, அது எப்பொழுது திறக்கப்படும்? அப்படி திறக்க இருந்தால் 15 நாளைக்கு முன்பாகவே அது அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த நாற்றங்கால் விடுகின்ற பணி துவங்கப்படும். ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் எப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டா மாவட்டத்திற்கு சம்பா சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும் என்பது தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் என அமைச்சர் என் ஆனந்த் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடிய விரைவில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். மக்கள் சொத்தை கைப்பற்றினால் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள் என அமைச்சர் ஆதவ் அதிரடி பேச்சு. அண்ணா பிறந்த காஞ்சியில் திமுகவால் ஒரு தொகுதி கூட வெல்ல முடியவில்லை எனவும் விமர்சனம். மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். சட்டப்பேரவையில் பொதுவாக யார் மீது குற்றச்சாட்டு கூடாது என முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு காட்டும். சைக்கிளில் வந்தவர் இன்று மெடிக்கல் காலேஜ் வைத்திருப்பதாக அமைச்சர் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது எனவும் ஆவேசம். நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்கான்னு பட்டி போனோமா இல்லையா? ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்துல ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று 19 பேசுவது எந்த விதத்தில் நியாயம்?
தர்மன் படப்பிடிப்பில் பங்கேற்றுவிட்டு ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த நடிகர் ரஜினிகாந்த். முதலமைச்சர் விஜயின் 100 நாள் ஆட்சி எப்படி என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் புறப்பட்டார். பொங்கல் வேட்டி சேலை திட்டத்தை முடக்கி நெசவாளர்களை கண்ணீரில் ஆழ்த்துவதா என தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். அரசு உடனடியாக நூல் கொள்முதலை முடித்து உற்பத்தி ஆணையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சுரங்கம் உள்ளிட்ட எந்த திட்டத்திற்காகவும் விளைநிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் என பிரகடனம் செய்ய தயாரா? தாவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. குதிரை பேர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேகரை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புகார் மனு. நேற்று கூட சட்டமன்றத்தில் அமைச்சர் ஒருவர் சொல்றாரு, டேரிங்காக சொல்றாரு, 10 எம்எல்ஏக்கள் எங்களை தேடி வரப்போகிறார்னு. இது தொடர்ந்துட்டே இருக்கு. அதனால ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்பதற்காக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். தூய சக்தி என்று சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களின் முகமூடியை கிழித்தெறிந்து உண்மை சொரூபத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக கவர்னர் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். KYC பதிவை 100% நிறைவு செய்வதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் வரும் 29ஆம் தேதி சிறப்பு முகாம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் முகாமில் பொதுமக்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். சென்னையில் பேரணியாக வந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென ரிப்பன் மாளிகைக்குள் நுழைந்து போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி வளாகத்தில் இரவிலும் நீடித்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து தீர்வு காணும் வரை அறவழி போராட்டம் தொடரும் என உழைப்போர் உரிமை இயக்கம் தலைவர் பாரதி அறிவிப்பு. நாளையும் அறவழி நிச்சயமாக தொடரும். முதலமைச்சர் சந்தித்து நமது கோரிக்கைகள் பற்றி உடனடி தீர்வு, நீண்டகால தீர்வு எல்லாம் பேச வேண்டிய விஷயம் நடக்கும். தாய்லாந்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். சென்னை விமான நிலையத்தில் 2 பெண்களை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதிகளில் தொடர் கனமழையால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெண்ணிற நீர்வீழ்ச்சி செந்நிறமாக காட்சியளிக்கும் நிலையில் ஆபத்தை உணராமல் குளியல் போடும் சுற்றுலா பயணிகள். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 31ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. நந்தியம் பெருமானுக்கு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு பூஜை. புதுச்சேரியில் வேளாண் விளைபொருட்களின் விற்பனையை உயர்த்துதல் மற்றும் எளிதாக்கும் புதிய சட்ட முன்வடிவு. வேளாண் துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் பேரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. பீகார் மாநில அரசு பணியாளர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு. பாட்னாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு, தடியடி. கல்வீச்சு சம்பவத்தால் பதற்றம்.
கேரளம் மாநிலம் கண்ணூர் வயநாடு மலை பாதையில் நிலச்சரிவு. காரில் பயணித்தவர்கள் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சி. கனமழை காரணமாக இமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டத்தில் கடும் நிலச்சரிவு. கோட்லா நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. அமெரிக்காவில் தஞ்சமடையும் 2 லட்சம் பேரின் B1, B2 விசாக்களை ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல். இந்த நடவடிக்கை நிறைவேறினால் அமெரிக்க வரலாற்றில் ஒரே நேரத்தில் நிகழும் மிகப்பெரிய விசா ரத்து நடவடிக்கையாக இருக்கும் என தகவல். ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடி வைத்தால் ஈரான் கப்பல்கள் உடனடியாக தகர்க்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையின் ஒவ்வொரு அங்குலமும் அமெரிக்காவின் விண்வெளி படை மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் மசோதா நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட இருப்பதாக தகவல். சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் குழந்தைகள் அவற்றுக்கு அடிமையாவதோடு அழுத்தத்துக்கு உள்ளாவதாகவும் பிரதமர் கிறிஸ்டோபர் லெக்சன் கருத்து. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 265 ரன்கள் குவிப்பு. சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் வீரர் ஆர்தூர் ஃபில்ஸ் சாம்பியன். அமெரிக்க வீரர் பிரான்சிஸ் டியோபோவை வீழ்த்தி மகுடம் சூடினார்.